பிரபல நடிகை ஹன்சிகா மோத்வானிக்கு கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடி தான் திருமணமாச்சு. ஜெய்ப்பூர் கோட்டையில் பிரம்மாண்டமாக நடந்த அவங்களோட திருமணம் பலரோட கவனத்தையுமே ஈர்த்துச்சு. இதுக்கிடையில் ஹன்சிகா மோத்வானி திருமண வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்து வரதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வர முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களா வலம் வந்தவங்க தான் ஹன்சிகா மோத்வானி. இவங்க 2000 வெளியான ஷக்கலக்க பூமும் அப்படிங்கிற குழந்தைகளுக்கான சீரீஸில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு முதல்ல இந்தியில் ஹீரோயினா அறிமுகமானாங்க. இந்தி தெலுங்கு மொழிகளை தொடர்ந்து 2011 வெளிவந்த தனுஷோட மாப்பிள்ளை படம் மூலமாக இவங்க தமிழ்லையும் அறிமுகமானாங்க. தொடர்ந்து வேலாயுதம், அரண்மனை, ரோமியோ ஜூலியட், சிங்கம் 2 அப்படின்னு சொல்லிட்டு பல வெற்றி படங்கள் நடிச்சு வந்தாங்க. இவங்களுக்கும் மும்பையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சுஹேல் கத்தூரியா அப்படிங்கிறவங்களுக்கும் 2022 திருமணம் நடந்துச்சு. இதுக்கடையில் திருமணமாகி 2 வருஷங்களில் நடிகை ஹன்சிகா மோத்வானி சுஹேல் கத்தூரியா திருமண வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது. கடந்த சில மாசங்களாகவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருமணமாகி 3 வருஷங்கள் கூட நிறைவடையாத நிலையில ஹன்சிகாவுக்கும் தொழிலதிபர் சுஹேலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்றதா வெளியாகிற செய்தி திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஹன்சிகா தன்னோட அம்மா கூட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி சுஹேலும் தன்னோட பெற்றோர் கூட தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது. அந்த வகையில் கடந்த 2022 டிசம்பரில் இந்த ஜோடிக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் ஹன்சிகாவும் சுஹேலும் கூட்டு குடும்பமாக இருக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹன்சிகாவுக்கு தன்னோட கணவரோட குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்க முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. இதனால இவங்க 2 பேருக்கும் சின்ன சின்ன சண்டை அப்பப்போ ஏற்பட்டிருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட சுஹேலோட பெற்றோர் அதே வீட்டில் மேல்மாடி ரூமுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் ஹன்சிகாவுக்கும் சுஹேலுக்கும் இடையில ஏற்பட்ட மனக்கசப்பு மாறாதனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்து வராங்க அப்படிங்கிற செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த வதந்திகள் பற்றி சமீபத்தில் சுஹேல் கதூரியா ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்களா பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதே நேரம் ஹன்சிகா மோத்வானி சுஹேல் கதூரியா 10 வருஷங்களா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 33 வயசான ஹன்சிகாவுக்கும் 35 வயசான சுஹேலுக்கும் ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு கோட்டையில 2022 டிசம்பர் மாதம் பிரம்மாண்டமா திருமணம் நடந்துச்சு. அவங்களோட திருமண நிகழ்வுகள் ஹன்சிகாவோட லவ் ஷாதி டிராமா அப்படிங்கிற ரியாலிட்டி நிகழ்ச்சியிலையுமே ஒளிபரப்பாச்சு. ஹன்சிகாவுக்கும் சுஹேலுக்கும் இடையில திருமணம் அறிவிப்பு அப்படின்னு வந்தபோதே அது பலரோட கவனத்தையுமே ஈர்த்துச்சு. ஏன் அப்படின்னா ஹன்சிகா சுஹேலை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுஹேல் ரிங்கி பஜாஜ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. ரிங்கியும் ஹன்சிகாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சுஹேல் தன்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நீண்ட காலமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா மற்றும் சுஹேல் இவங்க 2 பேருமே ஒரு பேட்டியில் விளக்கம் கொடுத்திருந்தாங்க.